ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, நீ எதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய்? நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது உன் வாராகி தாய்க்கு நல்லாவே தெரியும். இந்த நொடி பொழுதிலும் நீ அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதும் இந்த தாய்க்கு தெரியும். கவலைப்படாதே, நான் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். என்னை ஏன் தவிர்க்கிறாய் தங்கமே? என்னை ஏன் தவிர்க்கிறாய்? ஏன் திடீரென்று இந்த வாராகி தாயை வெறுத்து ஒதுக்கிவிட்டாய்? நான் உனக்கு எதுவும் செய்யவில்லையா? நான் உனக்கு இந்த தாய் எதுவும் உனக்கு செய்யவில்லையா? யோசித்துப்பார். செய்து கொண்டிருந்தானே சென்றேன், செய்து கொண்டேதானே இருந்தேன். இடையில் தடைகள் அது உன் கர்மா தங்கமே. ஆனாலும் உனக்கு அதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியவில்லை. அவசரப்படுகிறாய் தங்கமே. ஒரு சிலது உடனடியாக நடக்க வேண்டியது நடக்கவில்லை எனில் நீ என் மீது கோபிக்கிறாய், என்னை நிராகரிக்கிறாய், என்னை புறக்கணித்து விட்டாய். புறக்கணிக்காதே தங்கமே. நடக்கும் தருணத்தில் உனக்கானதை நான் தந்து கொண்டே இருப்பேன். ஒரு திருப்பத்தை தருவேன். தவறாக என்னை எடுத்துக்கொள்ளாதே. இந்த தாயை நினைச்சுக்கோ. நான் சொன்னபடி நடக்கச் செய்வேன் தங்கமே. தாமதமானால் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்பதை மட்டும் புரிஞ்சிக்கோ. எதை எப்படி எப்போது எந்த ரூபத்தில் வந்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லது தான். நீ அடையப் போகும் அந்த வெற்றி இன்று வரை ஏன் தாமதமாகிறது என்று வருத்தப்படக்கூடாது. உனக்கு தாமதமாகும் அதே வேளை உனக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்தது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை முதலில் நிறுத்திக்கோ. ஏன்னா அது உனக்கு நிச்சயம் கிடைக்கப் போகிறது. நீ ஒரு தனி மனிதன் இல்லை. உனக்கு பின்னால் உனக்கு துணையாக இந்த வாராகி தாய் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நிச்சயம் நீ நினைத்தது போல் உன் வாராகி தாய் நீ கேட்டதை தரப்போகிறேன். ஆயத்தமாக இரு. வெற்றி உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது தங்கமே. உன்னை யாராவது விமர்சித்தால் அவர்களிடம் எதிர்த்து பேசாதே, மௌனமாக இரு. ஏன்னா அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் இந்த வாராகி தாய் இருக்கிறேன் என்று. அவர்களுடைய விமர்சனத்திற்கு சரியான பதிலை நான் தருவேன். உன்னை யாராவது அன்பு செய்தால் அவர்களிடம் உன் தூய்மையான அன்பை வெளிப்படுத்தி செலுத்து. வழி சொன்ன யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது. அதனால் அவங்க சொல்கிறதையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிடாதே. இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச கெட்ட பெயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் இந்த தாய் இப்போது சரி செஞ்சு உனக்கு சிறப்பான வாழ்க்கையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தரப்போகிறேனே. எப்படிப்பட்ட சிக்கலிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரப்போகிறேன் என்பதை மட்டும் பார். பொறுத்திருந்து பார். நீ உன் லட்சியத்தில் கவனமாக தொடர்ந்து சென்று கொண்டே இரு. உன் கடமையில் கண்ணுமாக தொடர்ந்து சென்று கொண்டே இரு. பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் வழிவகுக்க முயற்சி எடுத்துக்கொண்டே இரு. சற்று விழிப்புணர்வோக மற்றும் அவசர செய்தியாக அதனால் தான் உன்னிடம் பேச வந்தேன். கேட்காமல் சென்று விடாதே என்று சொன்னேன். இது எச்சரிக்கையான நேரம், மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம். அதனால் தான் இந்த பதிவை உன் கண்ணில் காண்பிக்கச் செய்தேன். உன் தாய் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன். ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் இது நாள் வரை உறங்க மறுத்தது. இனி நான் என்ன செய்ய போகிறேன், யாரைத்தான் நம்புவது என்று உன் புலம்பல்கள் எனக்கு புரிகிறது. உன்னை அழ வைத்தவர்கள் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்தினேன் பார்த்தாயே. அப்போது கூட ஒரு நிமிடம் என்ன நினைத்தாய்? தாயே, நான் என்ன நினைத்தேனோ அவர்களை நினைக்கச் செய்துவிட்டாய் என்று நம்பினாய். ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஒன்று ஒரு மனத்தாக்கத்தில் என்னை மறந்து விடுகிறாய். இப்போ இதை கேட்டுட்டு தைரியமாக இருப்பாய் தானே? மன நிம்மதியோடு இருப்பாய் தானே? இப்போதெல்லாம் துரோகிக்கு உட்பட்டு விட்டோமே, நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற உன் மனக்குமுறல்கள் தான் உன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. தூங்கி அநேக நாளாகிவிட்டது. நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அழ வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல்
சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கிறது. தங்கமே, இந்த தாய் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும். அது பாவமாகவும் புண்ணியமாகவும் அவன் கணக்கில் சேர்ந்துவிடும். அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடமே வந்து சேர தயாராக இருக்கும். ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும். கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும். அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கும். கர்ம வினைகளின் எதிர்பலன்கள் அனுபவிக்கும். அந்த தருணத்தில் தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்வார்கள். தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கோரி அழைவார்கள். அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கும் அவர்களுக்கான கால நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி ஓடி அலைந்து வருவார்கள். இப்போதாவது தாய் சொல்வதை நம்புவாயா? இல்லை நடந்த பின் தான் என்னை நம்புவாயா? பின் உன் விருப்பம் தங்கமே, பின் உன் இஷ்டம். நீ என்னை நினைத்தாலும் சரி, நினைக்காவிட்டாலும் சரி, நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் உன்னிடம் பேசிக்கொண்டே தான் இருப்பேன். ஏன்னா நீ அவ்வளவு தூரம் என்னிடம் பக்தி பரவசத்தில் என்னை நம்பிக்கையோடு தான் நம்பினாய். ஆனால் என்னவென்று தெரியவில்லை. என்னை பகைத்து கொண்டாயா? இல்லை தூர விலகிச் சென்று விட்டாயா? சொல் பேச்சு கேட்டு விட்டாயா? யார் பேச்சையும் கேட்டு என்னிடம் இருந்து தள்ளி நின்று விட்டாயா என்று தெரியவில்லை. ஆனாலும் என் பிள்ளைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை என் ஆலயத்தை நோக்கி வந்து என்னிடம் வழிபடும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், நம்புகிறேன். கவலைப்படக்கூடாது. எப்போதும் எனக்கு நீ என் செல்ல பிள்ளை மட்டும்தான், என் அன்பு மகள் மட்டும்தான். நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்துக்கிட்டு இருக்க போகுது. உனக்கு நல்ல நேரம் துவங்கும் போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலை காக்க ஓடி வரும், ஓடோடி வர செய்ய போகிறேன். நீ இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்க இதோ உன் வாராகி தாய் புறப்பட்டு வந்துவிட்டேன். நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றுவேன் என்று உறுதி சொல்கிறேன். இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய். அதை பார்த்து நான் மகிழப் போகிறேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. அதைவிட பல மடங்கு நன்மை தரப்போகிறேன். என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரமாட்டேனா என்ன? நிச்சயம் தருவேன். என்னையே நினைப்பாய். ஆனால் நான் நம்பி சொன்னேன். என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவேன். நிச்சயம் தருவேன். நீ கேட்டது அனைத்தையும் நான் தருவேன். ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி.